ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதி லோக்சபா எலெக்ஷன் நடக்குது. ஸோ அதனை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, வாக்காளர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே நிறைய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்டில் முக்கியமாக அவங்க எந்தெந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அமௌண்ட் வந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு போகலாம். இப்போ கூகுள் பே மூலமாக பணம் அனுப்புகிறோம், ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கிறோம், இல்லை பேங்க்லேருந்து ஒரு பல்காக வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் பண்ணலாம். ஸோ இது மாதிரியான தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வாட்டர்ஸ் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 விதமான ஆப் வந்து புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து. ஸோ அந்த ஆப்லாம் என்னென்ன, அந்த ஆப்பில் நம்ம எப்படிலாம் போயிட்டு ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதலாவதா இந்த voters.ec.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் 2024 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். மொத்தம் 7 கட்டமாக அந்த தேர்தல் வந்து நடக்குது. அதான் அந்த phase 1, phase 2, phase 3, phase 4 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. phase 1 எந்த டேட்டில் நடக்குது, phase 2 எந்த டேட்டில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த கலர் வச்சே பார்த்துக்கலாம். இப்போ இதில் phase 1 வந்து தமிழ்நாட்டுக்கு நடக்குது 19 ஏப்ரல் 2024. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க ஜென்ரல் எலெக்ஷன் 2024 அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இந்தியா மேப்ல கலர் வச்சு தான் அந்த ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டேட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மேப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் ஜென்ரல் எலெக்ஷன் 2024 கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் வந்து எல்லோ கலர், முதல் கட்டம் எல்லோ கலரு, ரெண்டாவது கட்டம் லைட் ப்ளூ கலரு. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எந்தெந்த ஸ்டேட்டில் நடக்குது அப்படின்னு. முதல் கட்டம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 ஸ்டேட்ல வந்து நடக்குது ஏப்ரல் 19ஆம் தேதி. அதில் தமிழ்நாடும் ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்கோர் டவுன் பண்ணிட்டு வாங்க. டேட் ஆஃப் கவுண்டிங் என்னைக்கு அப்படின்னு பாருங்க. 4 ஜூன் 2024 அன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை வந்து நடக்க போகுது. இப்போ ஆந்திர பிரதேஷ்க்கு டேட் ஆஃப் கவுண்டிங் 4 ஜூனு, அருணாச்சல் பிரதேசில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் கவுண்டிங் 2 ஜூனு. இந்த மாதிரி வந்து ஸ்டேட் வரையாக கொடுத்துருக்காங்க. ஒடிசா வந்து 4 ஜூனு, சிக்கிம் வந்து 2 ஜூனு. மீதி எல்லா ஸ்டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 4 ஜூன் அன்னைக்கு தான் வாக்கு எண்ணிக்கை நடக்க போகுது. இப்போ இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும் அப்படின்னா அந்த பிடிஎஃப் ஃபைலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்க்க டைம் இல்லை அல்லது இதை ஷார்ட்டாக சொன்னால் போதும் அப்படின்னா அடுத்து நான் இந்த வீடியோலேயே வந்து அது இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்டில் இந்த மாதிரி எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் பார்க்கலாம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பிரச்சாரத்து போது இப்போ வந்து டேட் அறிவிச்சிட்டாங்க. இந்த ஏப்ரல் 19 வரைக்கும் புதுசாக எந்த ஒரு பாலிசியும் வந்து கொண்டு வரக்கூடாது. பர்டிகுலராக கவர்மெண்ட் அந்த ஸ்டேட்டில் வந்து எந்த ஒரு பாலிசியும் கொண்டு வரக்கூடாது. புது ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எதுவும் சைன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி புதுசாக திட்டங்கள் எதுவும் அறிமுகப்படுத்தக்கூடாது. இப்போ ஏற்கனவே ஒரு ஸ்கீம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த திட்டம் பற்றின தகவல் வந்து ஷேர் பண்ணலாமே இல்லையா, புதுசாக ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக இந்த அஃபிஷியல் மாஸ் மீடியாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அரசாங்க மீடியாக்களில் வந்து இந்த மாதிரி நாங்கள் இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கேண்டிடேட் இருக்காருன்னா அவர் வந்து அஃபிஷியல் விசிட்டையும் எலெக்ஷன் ஒர்க் ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரே டைமில் ரெண்டையுமே வந்து கம்பைன் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பிரச்சாரத்துக்கு போகிறாங்கன்னா கவர்மெண்ட் வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கவர்மெண்டுடைய மைக்கோ ரேடியோவோ எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கட்சியினுடைய பொது நிதி, கட்சி மீன்ஸ் கட்சி கிடையாது, ஒரு அரசாங்கத்தினுடைய பொது நிதியில இருந்து அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ நியூஸ் பேப்பர்ல அட்வைஸ்மெண்ட் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லது ஒரு மீடியாக்கள்ல அட்வைஸ்மெண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், அரசாங்கத்தினுடைய பொது நிதியில இருந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக எந்த ஒரு பணமும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது முக்கியமா பிரச்சாரம் பண்ணும்போது கேஸ்ட் வச்சு, ஜாதி வச்சு எந்த ஒரு பிரச்சாரமும் பண்ணக்கூடாது. கம்யூனிட்டி சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் மசூதி, கோயில், சர்ச், ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பிரச்சாரம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ கோயிலுக்குன்னு காமன் இடம் இருக்கும், அந்த இடத்த வந்து பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்குது. 19 எலெக்ஷன் டைம் எந்த டைமோ அந்த டைம்ல இருந்து அதுக்கு முன்னாடி 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சாரத்தை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கு பேர் வந்து சைலன்ஸ் எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிரச்சாரத்துக்கான டைம் காலைல 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான் பிரச்சாரம் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேண்டிடேட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் ரூல்ஸு. ஓட்டு கேட்டு வராங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கான இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். அந்த அடுத்தபடியாக நம்ம பணம் எவ்வளோங்க எடுத்துகிட்டு போகலாம், வெளியே இப்போ போகும்போது பணம் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஏகப்பட்ட செக்கிங் வந்து நடக்குது. நம்ம சாப்பாடு கொண்டு போகிற பேக்ல இருந்து, ஆஃபீஸ் கொண்டு போகிற பேக்ல இருந்து எல்லாத்தையுமே ப்ராப்பராக செக் பண்ணுறாங்க. வண்டியில் டேஷ்போர்ட்லேருந்து எல்லாமே கரெக்டாக செக் பண்ணுறாங்க. ஸோ அதனால இப்போ நீங்கள் பணம் எடுத்துகிட்டு போகிறீங்க
இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு பொருள் வாங்குறதுக்காக பணம் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, அந்த பணம் வீட்ல இருந்து எடுத்துட்டு போறீங்க. அதுக்கு வந்து எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்ல. ரூ. 1,00,000 எடுத்து வீட்ல இருந்து தான் ஏற்கனவே சேமித்து வச்ச பணத்த எடுத்துட்டு போறீங்க. ஆனா, பணம் வந்து ஏடிஎம்ல இருந்து எடுத்ததுக்கோ, பேங்க்ல இருந்து எடுத்ததுக்கோ எந்த ஒரு ப்ரூஃபும் இருக்காது. பட் நீங்க கல்யாணத்துக்காக பணம் எடுக்க போறீங்க, பணம் எடுத்துட்டு போறீங்க செலவு பண்றதுக்கு அப்படின்னா, அந்த கல்யாணத்தினுடைய பத்திரிக்கையோ, அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எதா இருந்தாலும் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது கண்டிப்பா கேட்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த பணம் செலவாகுற வரைக்குமே அந்த ஏடிஎம்ல இருந்து எடுத்து அந்த ஸ்லிப்ப பத்திரமா வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமா ஜிபேல நீங்க பணம் அதிகமா அனுப்பும்போது, என்ன காரணத்துக்காக அந்த பணத்த அவருக்கு அனுப்புறீங்க அப்படிங்கிற அந்த ரிமார்க்ஸ் வந்து கட்டாயம் மென்ஷன் பண்ணிருங்க. அந்த எலக்ஷன் முடியிற வரைக்குமே இந்த மாரி நீங்க பண்ணுங்க. இல்லன்னா எல்லாத்தையும் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி பேங்க்ல இருந்து பல்கா ஒரு அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்ட் நீங்க அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னாலும், என்ன காரணத்துக்காக அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அதுல வந்து போட்டு வச்சிடணும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ரெண்ட் பேமெண்ட்னா ரெண்ட் பேமெண்ட், இல்ல பில்டிங் ஒர்க் பேமெண்ட்னா பில்டிங் ஒர்க் பேமெண்ட் அந்த மாதிரி வந்து கரெக்டா போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க பணம் வெளியே எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா கட்டாயமா அதுக்கான ப்ரூஃப் ஏதாவது இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா சொல்றேன், அவங்க வந்து வாங்கி வச்சிடறாங்க, பணத்தை வாங்கி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த பணத்தை நீங்க திரும்பி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா ப்ரூஃபோட பணம் வெளியே எடுத்துட்டு போங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. சரி, எவ்வளவு அமௌண்ட் வந்துங்க நம்ம எடுத்துட்டு போகலாம் கையில அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதுக்கான எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ல கொடுக்க கிடையாது. பட் வெளியே என்ன சொல்றாங்கன்னா, அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க கையில பணம் எடுத்துட்டு போங்க, அதுக்கு மேல எடுத்துட்டு போகாதீங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு 3 ஆப் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுடைய பூத், இப்போ நீங்க புதுசா வாக்காளர் அட்டையை வாங்கியிருக்கீங்க அல்லது ஏற்கனவே வாக்காளர் அட்டையை வச்சிருந்தாலும், நீங்க எந்த பூத்துல இந்த வருஷம் ஓட்டு போட போறீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க, நோ யுவர் போலிங் ஸ்டேஷன் ஏசி அண்ட் பிசி அசம்பிளி கான்ஸ்டிடியூசி பார்லிமெண்ட்ரி சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்ற தொகுதிக்கு நீங்க எந்த பூத்ல ஓட்டு போறீங்களோ அந்த பூத் டீடைல்ஸ் வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சர்ச் ஒன் நேம் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுல போயிட்டு நோ யுவர் எலக்ட்ரோல் எக்கோ சிஸ்டம் அப்படின்னா உங்களுடைய போலிங் ஸ்டேஷன் எதுவோ அதை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த எபிக் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணி உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கீழே ஒரு கேப்சா இருக்கும், அந்த கேப்சா கூட கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தாதான் வரும். நெக்ஸ்ட் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, பூத் லெவல் ஆஃபீஸர் நேமு, இஆர்ஓ ஆஃபீஸர் நேமு, டிஇஓ ஆஃபீஸர் நேம் எல்லாமே வந்துருச்சு. உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த பிஎல்ஓ ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்தபடியாக எந்த பூத்தினுடைய பெயர் கொடுத்துருக்குறாங்க, சட்டமன்ற தொகுதி, உங்களுடைய சட்டமன்ற தொகுதி என்ன, பாராளுமன்ற தொகுதி என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுடைய பெயர் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து சுலபமாக நீங்கள் இந்த மெத்தட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த சர்ச் பை எபிக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எபிக் நம்பர், உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரு, தென் ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கோட் இருக்கும், அந்த கேப்சா கோடை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல உங்களுடைய பெயர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஓட்டு போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. அதனால இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கீழே வந்துருச்சு எந்த பூத், அசம்பிளி சட்டமன்ற தொகுதி என்ன, எந்த பூத்து, போலிங் ஸ்டேஷன் என்ன, வார்ட் சீரியல் நம்பர் என்ன அப்படிங்கிற தகவல் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தபடியாக ஒரு 4 ஆப் வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஓட்டர்ஸ் போர்ட்டல் ஆப் ஒன்று, தென் ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் ஆப்பு, சக்ஷம் ஆப்பு, சிவிஜில் ஆப்பு, ஓட்டர் டேர்ன் அவுட் ஆப் அப்படிங்கிற ஒரு 4 ஆப் வந்து இருக்குது. இந்த ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் வந்து காமனாக நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான். இந்த ஆப் மூலமாக நம்ம ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஓட்டர் ஐடி கார்டு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப் மூலமாக தீர்வு காண்பிக்கலாம். இது சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், தேவைப்படும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவிஜில் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் வந்து இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த ஆப் மூலமாக இப்போ யாராவது உங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம், அல்லது ஓட்டுக்காக யாராவது காசு வாங்குறாங்க அப்படின்னாலும் அவங்கள ஃபோட்டோவோ வீடியோவோ எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஆப் தான் இந்த சிவிஜில் ஆப். நெக்ஸ்ட் ஆப் பார்த்தீங்கன்னா நோ யுவர் கேண்டிடேட்டு. இந்த வருஷம் புதுசாக அந்த ஆப் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. எலெக்ஷன் கேண்டிடேட்ஸ்லாம் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஆப் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்களுடைய டீடைல்ஸ் வந்துடும். நீங்கள் ஸ்டேட்டுக்கு ஃபில்டர் கொடுத்து கூட நம்ம ஸ்டேட்டில் யாரெல்லாம் கேண்டிடேட்ஸாக நிற்கிறாங்க அவங்களுடைய டீடைல்ஸ், அவங்களுடைய சொத்து விவரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். இது ஒரு புது ஆப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.